நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா Bryophytes. ஓகேவா? ஸோ Bryophyte அப்படிங்கிறது ஆம்பிஃபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஏன் இதை ஆம்பிஃபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்லேயும் இருப்பாங்க, நிலத்துலேயும் வாழக்கூடியவங்க. அதாவது இவங்களுடைய லைஃப் சைக்கிளுக்கு முடியணும் அப்படின்னா இவங்களுக்கு என்ன தேவை? வாட்டர் அப்படிங்கிறது எசென்ஷியல். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்கள ஆம்பிஃபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் சாப்டர் we noticed a wide range of thallus organization in algae. மெஜாரிட்டி ஆஃப் them are aquatic. ஸோ இப்போ இதில் அதிக யார் இருக்கா? அக்வாட்டிக்ஸ் தான் இருக்காங்க. And the development of heterotrichous habit, development of parenchyma tissue and dichotomous branching in some algae supports the view that the colonization of plants and land occurred in the past. ஸோ இப்போ இதில் உருவாகக்கூடிய அந்த parenchyma tissue அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற அதாவது ஹெட்ரோட்ரைக்கஸ் ஹேபிட். ஹெட்ரோட்ரைக்கஸ் அப்படின்னா ரெண்டு விதமான இல்லை தாலஸ் இருக்கிறது. அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைகாட்டமஸ் பிரான்ச்சிங் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்லேருந்து நிலத்தில் வர்றதுக்கான characters. Bryophytes are simplest and most primitive plant group descended from algae like ancestors. ஸோ இப்போ இவங்க ஆல்கேலேருந்து உருவாகியிருக்காங்க. ஆல்கே தான் இவங்களுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தே ஆர் சிம்பிள் எம்பரியோஃபைட்ஸ். எம்பரியோஃபைட்ஸ்னால் கரு உருவாகக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை பற்றி பார்ப்போம். இப்போ Bryophytes are simplest land inhabiting cryptogams and are restricted to moist. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் இன்ஹேபிட்டிங் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரிப்டோகேம் அப்படின்னா என்னது? பூக்காத தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெனிரோகேம்ஸ்னால் பூக்கும் தாவரங்கள், கிரிப்டோகேம்ஸ்னால் பூக்காத தாவரங்கள். இதில் பூக்கள்லாம் உருவாகாது. ரைட்டா? இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா மாய்ஸ்ட் ஷேடி ஹேபிட்டட்ஸில் இருப்பாங்க. தி லேக் வாஸ்குலர் டிஷ்யூ அண்ட் ஹென்ஸ் கால்டு நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்கள வாஸ்குலர் டிஷ்யூஸ் கிடையாது, அதாவது டிரான்ஸ்போர்ட்டிங் டிஷ்யூஸ் லைக் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் கிடையாது. அண்ட் ஹென்ஸ் கால்டு நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் வாஸ்குலர் அப்படின்னா என்னது? நான் வாஸ்குலர் அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூசஸ் இல்லாத வாஸ்குலர் டிஷ்யூசஸ் இல்லாத பூக்காத தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? they are also called amphibians of plant kingdom because they need water for completing their life cycle. ஸோ இவங்களோட லைஃப் சைக்கிள் முடிகிறதுக்கு என்ன தேவை? இவங்களுக்கு வாட்டர் அப்படிங்கிறது தேவை. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா the plant body of Bryophyte is gametophyte and is not differentiated into root, stem and leaf like structures. ஸோ இதுலேயும் என்ன கிடையாது? ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் them are primitive land dwellers. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த primitive land dwellers அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவங்க தான் ஃபஸ்ட் லேண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் them are aquatic. நீரில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ரியலாக ரெக்சியோகார்பஸ் அப்படிங்கிறோம். கேமிட்டோஃபைட் இஸ் கான்ஸ்பிகஸ் லாங் லிவ்டு ஃபேஸ் ஆஃப் த லைஃப் சைக்கிள். ஸோ கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் வாழக்கூடிய டாமினன்ட் ஃபேஸ். ரைட்டாக? இதில் ஸ்போரோஃபைட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஷார்ட் லிவ்டாக இருக்கும். தேலாய்டு ஃபார்ம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் லிவர் வேர்ட்ஸ் அண்டு ஹார்ன்வேர்ட்ஸ். தாலாய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தால ஸ்ட்ரக்சராக எங்கே இருக்காங்க? லிவர் வேர்ட்ஸ்லேயும் ஹார்ன்வேர்ட்ஸ்லேயும் இருக்காங்க. அண்ட் இன் மாசஸ் லீஃப் லைக் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். மாசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு Bryophytes. ஸோ இவங்கள தான் மாசஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களில் யார் இருக்காங்க? லீஃப் லைக்கு, ஸ்டெம் லைக்கு அண்டு ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் இருப்பாங்க. இன் லிவர் வேர்ட்ஸ் தாலஸ் க்ரோஸ் ப்ராஸ்டேட் ஆன் த கிரவுண்ட் அண்ட் இட்ஸ் அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் பை மீன்ஸ் ஆஃப் ரைசைட்ஸ். ஸோ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாசஸில் லிவர் வேர்ட்ஸில் அதனுடைய எங்கே வளருது தாலஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஸ்டேட் ஆன் த கிரவுண்டில் வளருது அண்ட் அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் பை மீன்ஸ் ஆஃப் ரைசைட்ஸ். ஸோ தாலஸுக்கு அடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன வேர் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ரைசைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரைசைட்ஸ் மூலமாக தான் அது என்ன இருக்கும்? நிலத்தில் அட்டாச் ஆகிருக்கு. 2 types of rhizoids are present, namely smooth walled and pegged or tuberculate அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதில் வந்து ஸ்மூத் வால்டு இருக்குது அண்டு டியூபர்குலேட். பெக்ட் ஆர் டியூபர்குலேட்னா கொக்கி மாதிரி வளைஞ்சிருக்கக்கூடியது இருக்குது. மல்டி செல்லுலர் ஸ்கேல்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசண்ட். இப்போ மல்டி செல்லுலர் ஸ்கேல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா செதில் இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இன் மாஸ் த பிளான்ட் பாடி இஸ் எரெக்ட் வித் சென்ட்ரல் ஆக்சிஸ் பேரிங் லீஃப் லைக் எக்ஸ்பான்ஷன்ஸ். மல்டி செல்லுலர் ரைசர்ஸ் ஆர் ப்ரெசண்ட். த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் Bryophytes given in figure 2.5ல் இருக்குது. ரைட்டா? தென் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோன்னா இது ஆந்தர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கீழே சப்ஸ்ட்ரேட்டத்தில் ஒட்டி இருக்கும் அண்டு ஹார்ன்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஃபியூனேரியா பி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மாசஸ் அட்வான்ஸ்டு Bryophytes. இதில் வந்து பார்த்தோன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கா, ரைசைட்ஸ் வேர் மாதிரி இருக்குது அண்டு கேப்சூல் ஸ்டெம் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. கேப்சூல் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. அடுத்து பெக்ட் அண்ட் ஸ்மூத் வால்டு ரைசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ
பெக்டு அப்படிங்கிறது நம்ம கொக்கியாக இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பெக்டு ரைசாய்டு, இது வந்து ஸ்மூத் வால் ரைசாய்டு, ரைட்டா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃப்ராக்மெண்டேஷன், டியூபர்ஸ் அண்ட் ஜெம்மே அப்படிங்கிறலாம், ஜெம்மா கப் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். Vascular tissue like xylem and phloem are completely absent, hence called non-vascular cryptogams அப்படின்னு சொல்லுவோம். அதாவது non-vascular cryptogams என்னது, வாஸ்குலர் திசு இல்லாத பூக்காத தாவரங்கள் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. Then vegetative reproduction takes place by the formation of adventitious buds. adventitious buds அப்படிங்கிறது என்னது, பக்க மொட்டுகள்னு சொல்லுவோம், வேற்றிட மொட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேற்றிட மொட்டுகள் வழியாக தான் என்ன ஆகுது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ரிக்ஷியா ஃப்ளூட்டன்ஸ் அப்படிங்கிறது. டியூபர்ஸ் டெவலப்டு இன் ஆந்தசரஸ். ஆந்தசரஸில் வந்து பார்த்தோன்னா டியூபர்ஸ் அப்படின்னா கிழங்கு மாதிரி உருவாகிறது. இன் சம் ஃபார்ம்ஸ் ஸ்மால் டீட்டாச்சபிள் பிரான்ச்சஸ் அப்படின்னா உடையக்கூடிய பிரான்ச்சஸ் ஆர் ப்ரூட் பாடிஸ் ஆர் ஃபார்ம்டு. ப்ரூட் பாடிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உடையக்கூடிய, அதுலேருந்து வளரக்கூடியதுன்னு அர்த்தம். தே ஹெல்ப் இன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அஸ் இன் Bryopteris fruticulosa. Bryopteris fruticulosa அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். இன் மார்கான்ஷியா ப்ராபகேட்டிவ் ஆர்கன்ஸ் கால்டு ஜெம்மா ஆர் ஃபார்ம்டு அண்ட் ஹெல்ப் இன் ரீப்ரொடக்ஷன். மார்கான்ஷியாவில் வந்து பார்த்தோம்னா ப்ராபகேட்டிவ் ஆர்கன்னா ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் உருவாகும். அதுலேருந்து என்ன ஆகும், ஜெம்மா கப் அப்படின்னு சொல்லுவோம், ஜெம்மே அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் நடக்கும். Sexual reproduction is oogamous type. Antheridia and archegonia are produced in protective covering and are multicellular. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மேல் கேமெட் ஆந்த்ரிடியா, ஃபீமேல் கேமெட்டு ஆர்கிகோனியா. ஸோ இப்போ இதன் மூலமாக தான் என்ன நடக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. The Antheridia produces biflagellate anthrazoids which swims in the thin film of water and reach the archegonium and fuse with the egg to form diploid zygote. ஸோ ஆந்த்ரிடியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனூட்டு அண்டு பைஃப்ளாஜலேட்டு, ரெண்டு ஃப்ளாஜலாக இருக்கும். ஸோ இது தண்ணியில் என்ன பண்ணுவோம், நீந்திட்டு போயிட்டு எக் ஆர்கிகோனியத்தை அடைஞ்சு அங்கே எக்கோட ஃபியூஸ் ஆகும், ரைட்டா. ஸோ ஃபியூஸ் ஆகிட்டு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். தென் இதுதான் இந்த டிப்ளாய்ட் ஜைகோட் அப்படிங்கிறது ஸ்போரோஃபைட்டிக் நேச்சரில் வரும். Water is essential for fertilization and the zygote is the first cell of the sporophytic generation. It undergoes mitotic division to form multicellular undifferentiated embryo. ஸோ அப்போ எம்ப்ரியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிசெல்லுலர் எம்ப்ரியோ undifferentiated mass of cells-ஓட இருக்கும், ரைட்டா. Then the embryogeny is exoscopic. The first division of the zygote is transverse and the apex of the embryo develops from the outer cell. The embryo divides and gives rise to sporophyte. The embryo தான் என்னவா வளருது, ஸ்போரோஃபைட்டிக் தாவரமாக வளரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் லிவ்டு, அதாவது பிரயோஃபைட்டில் கேமிட்டோஃபைட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டாமினன்ட் ஃபேஸாக இருக்கும், இது வந்து ஷார்ட் லிவ்டு ஃபேஸாக இருக்கும், ஓகேவா. The sporophyte is depend on gametophyte. இதில் வளரக்கூடிய இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஷார்ட் லிவ்டு ஸ்போரோஃபைட்டும் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம், அதனால தான் பிரயோஃபைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும், டாமினன்ட் ஃபேஸாக இருக்குது. எந்த ஃபேஸு, கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸு. The zygote, embryo and the sporogonium constitute sporophytic phase. அப்போ sporophytic phaseல யார் இருக்காங்க, ஜைகோட் இருக்காங்க, எம்ப்ரியோ இருக்காங்க அண்டு ஸ்போரோகோனியம். ஸ்போரோகோனியம் அப்படிங்கிறது அந்த ஸ்போரோஃபைட்டிக் தாலஸ், அதான் ஸ்போரோகோனியம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸில் இருக்காங்க. The green long living haploid phase is called gametophytic phase. ஸோ இப்போ இதில் இருக்க தெரியக்கூடிய நமக்கு பிரயோஃபைட் பிளான்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியக்கூடியது எல்லாமே என்னவாக இருக்குது, கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸாக தான் இருக்கும். இது வந்து லாங் லிவிங், ரைட்டா. இது அதனால தான் இது டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். The haploid gametophytic phase alternates with the diploid sporophyte and shows heterologous alternation of generation. Heterologous அப்படிங்கிறது ஸ்போரோஃபைட்டும் கேமிட்டோஃபைட்டும் மாறி மாறி வருது இல்லையா, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அதனால தான் இதுக்கு பேர் heterologous alternation of generation சொல்கிறோம். Prosker in the year 1957 classified bryophytes into 3 classes. 3 கிளாஸஸை வச்சுருக்காரு. என்னென்ன அப்படின்னா ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, ரிக்ஷியா, மார்கான்ஷியா, பொரலா அண்ட் ரேலான்னு சொல்லுவோம். அடுத்து ஆந்தோசெரடாப்சிடா, ஆந்தோசரஸ் அண்ட் டென்ட்ரோசரஸ். பிரையாப்சிடா வந்து பார்த்தோன்னா ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்டு ஸ்பாக்னம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரயோஃபைட்டில் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன்ஸ். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டெட் தாலி ஆஃப் ஸ்பாக்னம் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் அண்ட் கம்ப்ரஸ்ட் ஹார்டன் டு ஃபார்ம் பீட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட் மேட்டர்ஸ், ஸ்பாக்னம் மாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாவரங்கள் வந்து என்ன ஆகும், டெட் இறந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன கம்ப்ரஸ்டு அழுத்தி ஹார்டன் பண்ணி டு ஃபார்ம் பீட் அப்படிங்கிறது கெட்டியாக இருக்கக்கூடிய பாட்டு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வைக்கப்புள்ள அழுத்தி கெட்டியாக மாற்றுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மாற்றக்கூடியது தான் இந்த பீட் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபியூலாகவும் பயன்படுத்தலாம் அண்டு கார்டன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பெட்டாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம்.
In Northern Europe, peat is used as fuel in commercial scale. Apart from this, nitrates, brown dye and tanning materials are derived from peat. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நைட்ரேட்ஸ் அதிகம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நைட்ரேட்ஸ், ப்ரௌன் டை அண்ட் டேனிங் மெட்டீரியல்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் பீட். பீட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதை டெரைவ் பண்ணி எடுக்கிறோம். எது டேன், ப்ரௌன் டை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், அதாவது டை மெட்டீரியல் தான், சாயம், ப்ரௌன் கலர் சாயமும் டேன் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சொல்லுவோம், செகண்டரி மெட்டபாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேனினை, ரைட்டா. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம், இந்த பீட்லேருந்து எடுக்கிறோம். தென் ஸ்பாக்னம் and peat are also used in horticulture as packing material because of their water holding capacity. ஸோ ஸ்பாக்னமும் பீட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வாட்டரை சேமித்து வச்சுருக்கோம், ரைட்டாக. அதாவது சேமித்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதில் வந்து ஈரப்பதம் அதிகம் உறிஞ்சியே வச்சுருக்கோம், அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஸோ அப்போ ட்ரை ஆகாதனால இதை வந்து பேக்கிங் மெட்டீரியல் இன் நர்சரிஸில் வந்து பெட்டிங் ஆகவும் பேக்கிங்லேயும் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். மார்கான்ஷியா பாலிமார்ஃபா இஸ் யூஸ் டு கியூர் பல்மனரி டியூபர்குலோசிஸ். டிபிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்கான்ஷியாவிலேருந்து வரக்கூடிய இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்பாக்னம், பிரையம் அண்ட் பாலிட்ரைக்கம் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட். ஸோ இவங்களை நம்ம ஃபுட்டாக பயன்படுத்துகிறோம். Bryophytes play a major role in soil formation through succession and help in soil conservation. ஸோ இப்போ Bryophytes வந்து பார்த்தோம் அப்படின்னா மண் ஒட்டி இருக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இட் ப்ரிவென்ட்ஸ் சாயில் எரோஷன், மண்ணரிப்பை தடுக்கும், ரைட்டா. அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய டெட் மேட்டர்ஸ் இது அப்படியே அழிஞ்சு சாயிலே விழுறதுனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சாயில் ப்ரிசர்வேஷனையும், அதாவது சாயிலை கன்சர்வ் பண்ணக்கூடியது, மண் உருவாகிறதுலையும் இது ஈடுபடுது. அண்டு மண்ணினுடைய ஃபெர்டிலிட்டிஸுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க காரணமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெரிடோஃபைட்ஸ் வந்து பார்த்தோன்னா சீட்லெஸ் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெரிடோஃபைட்டில் வந்து இவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோகேம்ஸ் தான், சீடு கிடையாது, இதுலேயும் சீடு கிடையாது. ஆனால் இவங்களை என்ன இருக்கும், வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா இந்த கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா பூக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதில் பூக்கள் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வரும், ஆனால் என்ன உருவாகாது, சீட்ஸ் உருவாகாது. அண்டு வாஸ்குலர் டிஷ்யூஸஸ் இதில் இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதில் வாஸ்குலர் டிஷ்யூஸஸ் வந்து உருவாகுதுன்னா இதுக்கு முன்னால் இருந்த ஆல்கே அண்ட் பிரையோஃபைட் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா வாட்டரில் இருக்கக்கூடியது, ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டரில் இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் தான் எங்கே வர்றாங்க, நிலத்துக்கு வர்றாங்க. ஆனால் இந்த டெரிடோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ், முதலாக வந்த நிலவாழ் தாவரங்கள், டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ். ஸோ அப்போ அதனால் டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிறனால இவங்களுக்கு வாட்டர் கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், எலிமெண்ட்ஸ் வேணும். ஸோ அப்போ அதனால தான் இவங்களை வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸஸ் இருக்குது. இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸஸ் மூலமாக தான் இதில் என்ன நடக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அண்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் நடக்கும். From the previous section, we are aware of the saline features of amphibious plants called Bryophyte, but there is a plant group called pteridophytes, which are considered as the first true land plants. So, இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், true land plants அப்படின்னு சொல்கிறோம். Further, they were the first plants to acquire vascular tissue, namely xylem and phloem, hence called vascular cryptogams. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களில் தான் என்ன இருக்குது, xylem and phloem இருக்காங்க. xylem and phloem அப்படிங்கிறது தான் அதாவது வாஸ்குலர் டிஷ்யூஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ xylem வந்து டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல், phloem டிரான்ஸ்போர்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஓகேவா. தென் கிளப் மாசஸ், ஹாஸ்டைல்ஸ், குயில்வாட்ஸ், வாட்டர் ஃபர்ன்ஸ் அண்ட் ட்ரீ ஃபர்ன்ஸ் பிலாங் டு திஸ் குரூப். ஸோ இதில் யார் இருக்காங்கன்னா கிளப் மாஸ். இந்த கிளப் மாஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா பிரையோஃபைட்லேருந்து எவால்வேட் ஆன ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ட்ஸ், அதனால தான் இவங்க வந்து கிளப் மாஸ்ன்னு சொல்லுவோம். பொதுவாக பிரையோஃபைட்டில் தான் என்ன சொல்லுவோம், மாஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஃபியூனேரியான்னு சொன்னாலே ஆதாங்களா. இப்போ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளப் மாஸ். ஸோ அப்போ அவங்களிருந்து வந்த மாதிரி இருக்கிறவங்க. அடுத்து ஹாஸ்டைல்ஸ், அதாவது குதிரை வால் பெரணி அப்படின்னு சொல்லுவாங்க, குயில்வுட்ஸு, அடுத்து வாட்டர் ஃபர்ன்ஸு, நீர்பெரணி அப்படின்னு சொல்லுவாங்க, அண்டு ட்ரீ மரப்பெரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டெரிடோஃபைட்ஸ் ஆர் த வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அண்ட் வேர் abundant period of Paleozoic era 400 million years ago. 400 வருஷத்துக்கு முன்னால், அதாவது 400 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெரிடோஃபைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உருவாகிருக்கிறாங்க. எந்த பீரியட் அப்படின்னா டிவோனியன் பீரியட் ஆஃப் Paleozoic era. நம்ம ஜாலஜிக்கல் பீரியட்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த டிவோனியன் பீரியட் Paleozoic eraவில் வரும். These plants are mostly small, herbaceous and grow well in moist, cool and shady places where water is available. தண்ணி இருக்கக்கூடிய கூல் பிளேஸில், அதாவது மாய்ஸ்ட் பிளேஸில், அது மட்டும் இல்லாமல் ஹெர்பேஷியஸ் சின்னதாக வளரக்கூடியவங்க, ஷேடி நிழல் இருக்கக்கூடிய பகுதியிலேயே இவங்க வாழக்கூடியவங்க. ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சில ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. லைக்கோபோடியம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளப் மாஸ்ன்னு சொல்லுவோம், சின்னதாக தெரிவாங்க. ஹாஸ்டல் ஈக்குசிட்டம் அண்ட் அசோலா அப்படிங்கிறவங்க வாட்டர் ஃபர்ன்ஸ், ஓகேவா.
ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட்டு 2Nல தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இட் இஸ் த டாமினன்ட் ஃபேஸ். இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு ரூட் ஸ்டெம் அண்டு லீவ்ஸ். ஸோ இப்போ இவங்கள வேர் தண்டு இலை அப்படிங்கிற பார்ட்ஸ் தெரியும் நமக்கு நல்லா. ஸோ பிரையோஃபைட் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமிட்டோஃபைட்டுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாமினண்ட்டாக இருந்துச்சு. ஆல்கேவ்லேயும் கேமிட்டோஃபைட்டு தான் டாமினண்ட்டு, பிரையோஃபைட்லேயும் கேமிட்டோஃபைட்டு தான் டாமினண்ட்டு. இங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் டாமினண்ட்டாக வர்றாங்க. ரூட்ஸ் ஆர் அட்வென்ஷியஸ். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வென்ஷியஸ் ரூட்ஸ் இருக்காங்க. அட்வென்ஷியஸ்னால் வேற்றிட வேர்கள்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் ஷோஸ் மோனோபோடியல் ஆர் டைகாட்டமஸ் பிரான்ச்சிங். மோனோபோடியல்னால் ஒரு போக்காக வளரக்கூடியவங்க, இல்லை அப்படின்னா ரெண்டு கிளைகளாக கவட்டை கிளைத்தல்னு சொல்லுவாங்க, ரெண்டு கிளைகளாக வளரக்கூடியவங்க. அண்ட் லீவ்ஸ் மேபி மைக்ரோஃபிலஸ் ஆர் மெகாஃபிலஸ். 2 டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஃபிலஸ்னால் சின்ன இலைகளாக இருக்கக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மெகாஃபிலஸ், பெரிய இலைகளாக இருக்கக்கூடியது. ஸ்டீல் இஸ் புரோட்டோஸ்டீல் பட் இன் சம் ஃபார்ம்ஸ் சைஃப்னோஸ்டீல் இஸ் ப்ரெசென்ட். இங்கே ஸ்டீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாஸ்குலர் திஷ்யூஸஸ் இங்கே தானே வர்றாங்க. ஸோ வாஸ்குலர் திஷ்யூஸில் வந்து பார்த்தோன்னா எண்டோடெர்மிஸுக்கு அடுத்தது பெரிசைக்கிளுக்கு அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய வாஸ்குலர் திஷ்யூஸஸ் அண்ட் பித், இது 4 சேர்ந்தது தான் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. ஸோ அப்போ இந்த ஸ்டீலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் புரோட்டோஸ்டீல் அப்படிங்கிறது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டீலு அண்ட் சைஃப்னோஸ்டீல் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், 2 இருக்காங்க. ட்ரக்கீட்ஸ் ஆர் த மேஜர் வாட்டர் கண்டெக்டிங் எலிமெண்ட்ஸ் பட் இன் செலாஜினெல்லா வெசல்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஸோ அப்போ ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஜைலம் எலிமெண்ட்ஸ், ட்ரக்கீடும் வெசலும் ரெண்டுமே பைப்லைன் தான், அதாவது வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பைப்லைன்ஸ் மாதிரி. இதில் ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிறது தான் வாட்டர் கண்டக்ட் எலிமெண்ட். ஆனால் செலாஜினெல்லாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெசல்ஸ் வந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்பொராஞ்சியா ஸ்போர் பியரிங் பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பார்ன் ஆன் ஸ்பெஷல் லீவ்ஸ் கால்டு ஸ்போரோஃபில். ஸோ இதில் ஸ்போர்ஸ் எந்த லீஃபில், அதாவது ஸ்போர் எந்த இடத்துல உருவாகுதோ அந்த லீஃபுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்போரோஃபில் அப்படின்னு பேர். அதாவது ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய இலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்போரோஃபில்ஸ் கெட் ஆர்கனைஸ் டு ஃபார்ம் கோன் ஆர் ஸ்டோபெல்லஸ். ஸோ அப்போ இந்த ஸ்போரோஃபிலஸ் எங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, அதாவது எங்கே ஆர்கனைஸ்ட் ஆகுது அப்படின்னா, இது ஒரே குரூப்பாக ஆர்கனைஸ் ஆகி அது என்னவா மாறுது, கோனாக மாறுது, இல்லைன்னா ஸ்டொபைலஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோன் அப்படிங்கிறது கூம்புன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா அண்டு ஈக்குசிட்டம். தே மே பி ஹோமோஸ்போரஸ். ஒரே வகையான ஸ்போர்கள் உருவானுச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோஸ்போரஸ். ப்ரொடியூஸ் 1 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் லைக்கோபோடியம். ஆர் ஹெட்டிரோஸ்போரஸ் ப்ரொடியூஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். செலாஜினெல்லால 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வருது. ஹெட்டிரோஸ்போரி இஸ் த ஒரிஜின் ஃபார் சீட் ஹேபிட். இங்கே ஹெட்டிரோஸ்போரி இந்த கேரக்டர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீடு ஹேபிட் உருவாகிறதுக்கான முன்னோடி, அதாவது ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பொராஞ்சியா மேபி யூஸ் ஸ்பொராஞ்சியேட், அதாவது உண்மையான ஸ்பொராஞ்சியா இருக்கும். இல்லை அப்படின்னா லெப்டோஸ்பொராஞ்சியேட். டெவலப்மெண்ட் ஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் சிங்கிள் செல் இனிஷியல்லேருந்து வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்போர் மதர் செல் அண்டர்கோ மியாசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஸோ அப்போ ஸ்போர் மதர் செல், ஸோ இங்கேருந்து தான் ஸ்போர் மதர் செல் அப்படின்னு ஒன்று வரும். இந்த ஸ்போர் மதர் செல்லேருந்து தான் யார் வர்றாங்க, ஸ்போர் வந்து டிவிஷன் ஆகி வரும், அதாவது மியாசிஸ் செல் டிவிஷன் மூலமாக. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்போர் ஜெர்மினேட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்டு மல்டிசெல்லுலர் கிரீன் கார்டேட் ஷேப்டு இண்டிபெண்ட் கேமிட்டோஃபைட்ஸ் கால்டு ப்ரோத்தாலஸ். இங்கே ப்ரோத்தாலஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. வாட் இஸ் ப்ரோத்தாலஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர் ஜெர்மினேட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்டுனா சிங்கிள் குரோமோசோம்ஸு அண்டு மல்டிசெல்லுலர் க்ரீன். மல்டிசெல்லுலர்னால் வந்து பார்த்தோன்னா நிறைய செல் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் அண்டு கார்டேட் ஷேப்டு. கார்டேட் அப்படின்னா அதாவது லீஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு மாதிரி இந்த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆர் ஹார்ட் ஸ்டேப் மாதிரி இந்த மாதிரி வரதான் கார்டேட் ஸ்டேப்டு இண்டிபெண்ட் கேமிட்டோஃபைட்டு. ஸோ இவங்க வந்து எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரோத்தாலஸ் அப்படின்னு பேர். ஃப்ராக்மெண்டேஷன் ரெஸ்டிங் பர்ட்ஸு ரூட் டியூபர்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது, உடஞ்சி, அதாவது தாலஸ் உடஞ்சி அது நியூவாக வளர்றது ஃப்ராக்மெண்டேஷன். ரெஸ்டிங் பர்ட்ஸ் அப்படிங்கிறது விதை போன்ற அமைப்பு தான். ஸோ பர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்டு திக் லேயர்ஸில் ஃபார்ம் ஆகிட்டு அது சாயிலில் விழும். தென் அதுக்கப்புறம் அது என்னாகும், ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் முளைக்கும். அதே மாதிரி ரூட் டியூபர்ஸ் கிழங்குகள் மூலமாக வர்றது அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ் பக்க வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றிட வேர்கள் அல்லது வேற்றிட வேர்கள் தான், அதாவது வேற்றிட மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஃபார்மேஷன்ஸில். அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் oogamous டைப்பு. செக்ஸ் ஆர்கன்ஸ் நேம்லி ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆன் த ப்ரோத்தாலஸ். ஸோ இந்த ப்ரோத்தாலஸில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்த்ரிடியமும் ஆர்கிகோனியமும் ஃபார்ம் ஆகுது, ரைட்டா. தென் ஆந்த்ரிடியம் ப்ரொடியூசஸ் ஸ்பைரலி காயில்டு அண்டு மல்டிஃப்ளாஜலேட் ஆந்த்ரசோவைட்ஸ். ஸோ ஆந்த்ரசோவைட் அப்படிங்கிறது மேல் கேமிட். ஸோ இங்கே என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னா ஸ்பைரலி காயில்டு, ஸோ சுருண்டு காயில் மாதிரி ஸ்ப்ரிங் வார் இருக்காங்க அண்டு மல்டிஃப்ளாஜலேட், அதில் நிறைய என்ன இருக்காங்க, ஃப்ளாஜெல்லாஸ் இருக்காங்க, ரைட்டா.
ஆர்கிகோனியம் இஸ் எ ஃப்ளாஸ்க் ஷேப்டு, கோப்பை வடிவம் மாதிரி இருக்கிறது. அண்ட் வித் ப்ராட் வென்டர் அண்ட் எலாங்கேட்டட் நேரோ நெக். கீழே வந்து பார்த்தோன்னா வென்டர் அப்படிங்கிறது அகன்ற பகுதிக்கு பேர் வென்டரு, மேலே அந்த நெக் ரீஜன் வந்து நேரோ நெக் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டாக, குறுகிய கழுத்து பகுதியோடு இருக்கக்கூடியது, பாட்டில் மாதிரி இருக்கக்கூடியது, வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கிறது. தி வென்டர் processes egg or ovum and neck contain neck canal cells. ஸோ நெக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக் கேனல் செல்ஸ்னால ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அண்டு வென்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா எக்கு இல்லைன்னா ஓவம் இருக்கும். Water is essential for fertilization. After fertilization, a diploid zygote is formed and undergoes a mitotic division to form embryo. ஸோ அந்த வென்டரில் தான் வந்து பார்த்தோன்னா எக் இருக்கும், அங்கே தான் வந்து ஃபியூஷன் நடக்கும், அங்கே தான் வந்து ஜைகோட்டும் உருவாகும். ரைட்டா, pteridophyte show அப்போகேமி அண்ட் அப்போஸ்போரி. அதாவது அப்போகேமி அப்படின்னா கேமிட்டிக்கு அண்ட் ஸ்போரி ஸ்போரோஃபைட்டிக்கு, அதாவது ஸ்போர்ஸ் மூலமாக. அப்போகேமி அப்போஸ்போரி. ரைட்டா, ரெண்டு கேரக்டரும் எதில் இருக்காங்க? இந்த pteridophyteல இருக்காங்க. ரேமர் 1954 proposed a classification for pteridophyte. ஸோ ரேமர் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த pteridophyteக்கான கிளாஸிஃபிகேஷன்ஸை கொடுக்குறாரு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவைடட் இன்ட்டு 5 சப்டிவிஷன்ஸாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஜைலோஃபைட்டாப்சிடா, ஜைலோடாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டெராப்சிடா அப்படிங்கிறது தான். There are 19 orders and 48 families in the classification. ஸோ இப்போ இந்த 5 சப்டிவிஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 19 ஆர்டர்ஸ் இருக்குது, 19 துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் அப்படின்னா இதில் துறைகள்னு சொல்லுவோம். அண்டு 48 ஃபேமிலிஸ், 48 குடும்பங்கள் இதில் இருக்குது. ஸோ இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் pteridophyte அதனுடைய யூசஸ் இங்கே போட்டிருக்கோம். ருமோரா அடியான்டிஃபார்மிஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா லெதர்லி ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இலை வந்து பார்த்தோம்னா லெதர் மாதிரி திக்காக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கட் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது என்ன சொல்லுவோம், ஆர்னமெண்டல்ஸாக நம்ம ஃப்ளவர் வாஷ்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம பயன்படுத்துகிறோம். மார்சிலியா அப்படிங்கிறது ஃபுட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது. அசோலா பயோ ஃபெர்டிலைசர்ஸ், ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா அசடோபாக்டர் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இதனோட சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ இட் ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு த சாயில். ரைட்டா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, சாயிலில் பிளான்ட்டுக்கு வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க. அடுத்து ட்ரையாப்டரிஸ் ஃப்ளிக்ஸ்மேக்ஸ் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட் ஃபார் டேப் வார்ம். ஸோ அப்போ நாடா புழுக்கள் உடம்புல வருது இல்லையா, ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய லீவ்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். டெரிஸ் விட்டேட்டா அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் ஹெமி மெட்டல்ஸ் ஃப்ரம் சாயில்ஸ், பயோரெமிடியேஷன். பயோரெமிடியேஷன் அப்படின்னா சாயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான அந்த மெட்டல் பொல்யூஷன் சொல்லுவோம். அதாவது அதிகமான தாது பொருட்கள் இல்லை, மெட்டல்ஸ் வந்து அதிகம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ லெட் அப்படிங்கிறது ஒரு மெட்டல், இது லெட் வந்து சாயில் இருந்துச்சுன்னா அது வந்து சாயில் பொல்யூட்டட் சாயில்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெரிஸ் விட்டேட்டாவை பயன்படுத்தும். ஸோ இது வளர்ந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், அந்த மெட்டலை வந்து டீக்ரேட் பண்ணி விட்டுரும். அடுத்தது டெரிடியம் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோன்னா லீவ்ஸ் ஈல்டு க்ரீன் டை, பச்சை கலர் சாயத்தை குடிக்கக்கூடியது டெரிடியம் ஸ்பீசிஸ். ஈக்குசிட்டம் வந்து பார்த்தோன்னா ஸ்டெம்ஸ் ஃபார் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கோரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் என்னது, ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்ஃபேஸ் க்ளீனிங் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. அடுத்து ஜைலோட்டம், லைக்கோபோடியம், செலாஜினெல்லா, ஆஞ்சாப்டெரிஸ், மராஷியா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அழகுக்காக வளர்க்கக்கூடிய டெரிடோஃபைட்டிக் பிளான்ட்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஸோ இப்போ இங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூசஸ் வந்து உருவாகுது இல்லையா. ஸோ இப்போ வாஸ்குலர் டிஷ்யூசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்மிங்லேருந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து உருவாகும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா அந்த டைப்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். The term stele refers to the central cylinder of vascular tissues consisting of xylem, phloem, pericycle and sometimes medullary rays with pith. ஸோ இப்போ இதோட சேர்ந்தது தான் என்னது, ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே உங்களுக்கு நிறைய டைப் ஸ்டீல் கொடுத்துருவாங்க. அராக்டோ ஸ்டீலு, யூ ஸ்டீலு, டிக்டியோ ஸ்டீலு, பிளக்டோ ஸ்டீலு, சொலினோ ஸ்டீலு, ஆம்பிஃபோலிக் சைஃப்னோ ஸ்டீலு, ஆக்டினோ ஸ்டீலு, எக்டோஃபோலிக் ஸ்டீலு, புரோட்டோ ஸ்டீல். ஸோ இப்போ கீழேருந்து பார்த்தோன்னா இந்த புரோட்டோ ஸ்டீல்லேருந்து மேலே டாப்பில் இருக்கிற அராக்டோ ஸ்டீல்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா யூ ஸ்டீல், அராக்டோ ஸ்டீல்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய எவல்யூஷன், ஸ்டீலினுடைய எவல்யூஷன். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ். ஒன்று வந்து புரோட்டோ ஸ்டீலு, இன்னொன்று சைஃப்னோ ஸ்டீல். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இதுதான் புரோட்டோ ஸ்டீல்னு சொல்லுவோம், இது சைஃப்னோ ஸ்டீல். சைஃப்னோ ஸ்டீலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது, ஒன்று எக்டோஃபோலிக்கு, இன்னொன்று ஆம்பிஃபோலிக்கு. எக்டோஃபோலிக் அப்படின்னா என்னது, ரவுண்டாக சுற்றி இருக்கக்கூடியது எக்டோஃபோலிக், நடுவில் பித்து இருக்கும். ஆம்பிஃபோலிக் அப்படிங்கிறது என்னது, சி ஷேப்டு, அதாவது இந்த டால திரும்பின சி ஷேப்டு மாதிரி இருக்கக்கூடியது ஆம்பிஃபோலிக் சைஃப்னோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. தென் இதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோ ஸ்டீல். த புரோட்டோ ஸ்டீல்
Phloem surrounds xylem. The type includes haplostele, actinostele, plectostele and mixed protostele. அப்படின்னு 4-5 டைப் இருக்குது, 4 டைப்ஸ் இருக்குது ரைட்டாக ப்ரோட்டோஸ்டீலினுடைய டைப்ஸு. இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஹேப்ளோஸ்டீல். ஹேப்ளோஸ்டீல் வந்து பார்த்தோம்னா xylem surrounded by phloem is known as haplo. xylem என்ன பண்ணியிருக்கு, surrounded by phloem. ஃப்ளோயத்தை xylem surrounded, xylem செல்லை சுற்றி phloem இருக்கிறது தான் ஹேப்ளோஸ்டீல். ஆக்டினோஸ்டீலில் ஸ்டார் ஷேப்டு xylem கோர் இஸ் சரௌண்டட் பை ஃப்ளோயம். ஸோ இங்கே xylem எப்படி இருக்குன்னா ஸ்டார் ஷேப்டாக இருக்குது, அதை சுற்றி என்ன இருக்குது, ஃப்ளோயம் செல்ஸ் சரௌண்டிங் ஆகிருக்கு. பிளக்டோஸ்டீல் அப்படிங்கிறது xylem பிளேட்ஸ் ஆல்டர்னேட்ஸ் வித் ஃப்ளோயம் பிளேட்டு. இப்போ பிளேட் லைக் சப்ஸ்டன்சஸ், அதாவது xylem பிளேட் ஒன்றும், அடுத்து ஃப்ளோயம் பிளேட்டு, அடுத்து xylem பிளேட்டு, அடுத்து ஃப்ளோயம் பிளேட், இப்படி ஆல்டர்னேட்டில் இருந்தது பிளக்டோஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மிக்ஸ்டு ப்ரோட்டோஸ்டீல் அப்படிங்கிறது xylem groups uniformly scattered in the phloem அப்படின்னு சொல்லுவோம். அதாவது xylem group, xylem செல்ஸ் வந்து என்ன ஆகும், scattered in the phloem, phloem செல்லோட scattered ஆகிருக்கிறது லைக்கோபோடியம் சர்னம் அப்படிங்கிறதுல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைஃபனோஸ்டீல். சைஃபனோஸ்டீலுங்கிறது வந்து பார்த்தோன்னா xylem is surrounded by phloem with pith at center. ஸோ xylத்தை சுற்றி என்ன இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும், ஆனால் இதுக்கு அடுத்து சென்ட்ரல் என்ன இருக்கும், பித் ரீஜியன் இருக்கும் ரைட்டா. இட் இன்க்ளூட்ஸ் எக்டோஃபோலிக் அண்டு ஆம்பிஃபோலிக், சொலினோஸ்டீலு, யூஸ்டீலு, அரக்டோஸ்டீலு அண்டு பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படிங்கிற டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா எக்டோஃபோலிக் சைஃபனோஸ்டீல். இதில் ஃப்ளோயம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி ஆன் த எக்ஸ்டர்னல் சைட் ஆஃப் த xylem. ஸோ ஃப்ளோயம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி எங்கே, எக்ஸ்டர்னல் சைட் ஆஃப் த xylem, எக்ஸ்டர்னல் சைடில் மட்டும் இருக்குது. பித் இஸ் இன் த சென்டர், நடுவில் என்ன இருக்குது, பித் இருக்குது. ஸோ இது எக்டோஃபோலிக். அதே ஆம்பிஃபோலிக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ஃப்ளோயம் இஸ் ப்ரெசன்ட் போத் சைட் ஆஃப் xylem. xylத்தினுடைய 2 பக்கத்தில் யார் இருக்கா, ஃப்ளோயம் இருப்பாங்க, நடுவில் பித்து இருப்பாங்க. சொலினோஸ்டீலுங்கிறதுல த ஸ்டீல் இஸ் பர்ஃபோரேட்டட் அட் பிளேஸ் ஆர் பிளேசஸ் கரஸ்பாண்டிங் த ஒரிஜின் ஆஃப் லீஃப் ட்ரேசஸ். ஸோ இப்போ லீஃப் ட்ரேஸ் வரக்கூடிய இடத்துல தான் இந்த சொலினோஸ்டீல் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொலினோஸ்டீல். இப்போ இதில் இந்த ஷீ ஷேப்டு மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் உருவாங்கன்னா இதனுடைய பிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாஸ்குலர் டிஷ்யூஸ் சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் என்ன ஆகும், லீஃப் ஒரிஜினேட் ஆகும். அதாவது ஒரு தண்டுலேருந்து லீஃப் ஒரிஜினேட் ஆகக்கூடிய இடம் இந்த ஸ்டீலில், இந்த டைப் ஆஃப் இதுலேருந்து தான் வரும். ஓகேவா. இதில் எக்டோஃபோலிக் சொலினோஸ்டீலில் வந்து பார்த்தோன்னா பித் இஸ் இந்த சென்டர், நடுவில் பித் இருக்கும். xylem இஸ் சரௌண்டட் பை ஃப்ளோயம். ஆம்பிஃபோலிக்கில் வந்து பார்த்தோன்னா பித் இஸ் சென்டரில் இருக்கும் அண்ட் ஃப்ளோயம் இஸ் ப்ரெசன்ட் ஆன் போத் சைட் ஆஃப் xylem. ஸோ நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா என்னென்ன, எக்டோஃபோலிக், ஆம்பிஃபோலிக், சைஃபனோஸ்டீல் பார்த்தோம் இல்லையா, அதே தான். எக்டோனா ஒரு பக்கத்தில் மட்டும் ஃப்ளோயம் சரௌண்ட் ஆகிருக்கிறது, ஆம்பினா 2 பக்கமும் ஃப்ளோயம் சரௌண்ட் ஆகிருக்கிறது. அடுத்து டிக்டியோஸ்டீல். த ஸ்டீல் இஸ் செப்பரேட்டட் இன்டு செவரல் வாஸ்குலர் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஈச் ஒன் இஸ் கால்டு மெரிஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அடியான்டம் கேபிலரிஸ். அதாவது இங்கே என்ன ஆகுது, ஸ்டீல் இஸ் செப்பரேட்டட் இன்டு செவரல் வாஸ்குலர் பண்டிலாக, தனித்தனி பண்டிலாக இருக்கும் ரைட்டா. ஸோ அந்த ஸ்டாண்ட்ஸாக இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னது, டிக்டியோஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து டிக்டியோஸ்டீல். இதில் வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் பித்து இருக்குது, அந்த ஸ்டீலில் வாஸ்குலர் டிஷ்யூஸ் எப்படி இருக்குது, தனித்தனி பண்டிலாக இருக்குது இல்லையா. ஸோ இதை தான் டிக்டியோஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது யூ ஸ்டீல், அதாவது உண்மையான ஸ்டீல்னு சொல்லுவோம். இந்த ஸ்டீல் இஸ் ஸ்பிளிட் இன்டு டிஸ்டிங்க்ட் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில் அரௌண்ட் த பித். எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம். ஸோ டைகாட் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா யூ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதில் எப்படி இருக்கும், அதாவது அவுட்டர் லைனில் வந்து பார்த்தோன்னா தனித்தனி வாஸ்குலர் பண்டில்ஸாக இருக்கும், மேலே xylem-உம் கீழே மேலே ஃப்ளோயமும் கீழே xylem-உம் இருப்பாங்க, நடுவில் கேம்பியம் இருப்பாங்க ரைட்டா, நடுவில் பித்து. ஸோ அப்போ வாஸ்குலர் ஸ்டாண்ட், அந்த ரிங் அரவுண்ட் த பித் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தை சுற்றி ஒரு ரிங்காக இருப்பாங்க இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ இதுதான் யூ ஸ்டீல். அடாக்டோஸ்டீல் அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா the steel is split into distinct collateral vascular bundle and are scattered in the ground tissue. எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டெம். மோனோகாட் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே பித், எண்டோடெர்மிஸ் அந்த மாதிரி வித்தியாசம்லாம் இருக்காது. ஸோ அதனுடைய கார்டெக்ஸ் ரீஜனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூஸாக ஸ்கேட்டர்டு இருக்கும். இதுக்கு பேர் ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கெலிட்டல் ஷேப்பில் இருக்கும், மண்டையோட்டு வடிவத்தில் இருப்பாங்க ரைட்டா. ஸோ அதனால் இதுக்கு பேர் அடாக்டோஸ்டீல். அடுத்து பாலிசைக்ளிக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா the vascular tissues are present in the form of 2 or more concentric cylinders, example pteridinium. ஸோ பாலிசைக்ளிக் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சைக்கிள் 2-3 லேயர்ஸில் 2-3 ரிங்காக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தோன்னா பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம்.